ஒவ்வொருவருக்கும் சங்கமம் வானொலி மூலமாய் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் உங்கள் மத்தியிலே வேத பாடம் எடுப்பதற்கு கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கடைசி காலமாய் இருக்கிறபடியினால், கடைசி காலம் என்று சொல்லுவதை விட கடைசி காலத்தினுடைய அந்த மணி துளிகளில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியினால், எப்படி ஆகிலும் ஒரு கூட்டத்தை தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்திட, தகுதிப்படுத்திட இந்த வேத பாடம் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே உயர்த்தப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகமானது அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வெளிப்படுத்துகிறவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒன்றை கவனியுங்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வெளிப்படுத்துகிறவர், அதாவது ரகசியங்களை, மறைபொருள்களை, தேவனுடைய இருதயத்தின் ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாய். யாரை பற்றி வெளிப்படுத்துகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு அது விளங்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் யோவான் மூலமாய். இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தி காட்டுகிறது தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அதனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கை கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இந்த பல விசேஷங்களை உள்ளடக்கின புத்தகம்தான் வெளிப்படுத்தின விசேஷம். கடந்த வாரத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலிருந்து யோவான் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களை நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 2ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவர் யோவானுடைய வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் இருந்த 7 சபைகள், அந்த 7 சபைகளை குறித்தும் 2 அதிகாரத்திலும் கர்த்தர் தெளிவாக அநேக வார்த்தைகள், அநேக காரியங்களை ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதிலே இன்றைய காலகட்டத்தில், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பெர்கமு என்கிற ஒரு சபையை குறித்து நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2, 3 புத்தகங்களில் 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை பேசுகிறார். அடுத்தது சிமிர்னா சபையை குறித்து பேசுகிறார். மூன்றாவது பெர்கமு சபையை குறித்து பேசுகிறார். நான்காவது சர்தை சபையை குறித்து பேசுகிறார். 5வது தியத்திரா சபையை குறித்து பேசுகிறார். 6வது
பிலதெல்பியா சபையை குறித்து பேசுகிறார். 7வது லவோதிக்கேயா சபையை குறித்து பேசுகிறார். இது இன்றைய கால துருக்கி பட்டணத்துல இந்த 7 சபைகளும் இருந்ததற்கான அடையாளங்கள் இன்றும் இருக்கிறது துருக்கி தேசத்தில். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரதர் மகேந்திரன் அவர்களோடு நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், நான் நேரடியாக துருக்கி போய் அந்த 7 சபைகள் இருக்கக்கூடிய இடங்களை நான் பார்த்து வந்தேன் என்று என்னிடத்தில் சொன்னார். நான் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் அவர் பார்த்திருக்கிறார். இந்த வேத பாடம் அவருக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருந்தது, எனக்கும் மிகவும் பிரயோஜனமாய் இருந்தபடியினாலே எப்படியாகிலும் இதை அநேகருக்கு கடத்த வேண்டும், அநேகருக்கு இது பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து இந்த நாளிலே இந்த வேத பாடத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் கடமைப்பட்டவனாய் இருக்கிறேன். நான் கொஞ்சம் வேகமாக போகாமல் சரியாக நிதானமாக விளங்கிக் கொள்ளும் வண்ணமாக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு முக்கியமான ஒரு கீவேர்டு இருக்கிறது, கருப்பொருள் வார்த்தை என்று சொல்லுவார்கள் அல்லவா? அந்த மாதிரி வார்த்தை 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை அங்கே மிக தெளிவாக ஆண்டவர் யோவானுக்கு சொல்லுகிறார். இந்த புத்தகத்தினுடைய வெளிப்படுத்தின விசேஷம் 3 பகுதிகளை உள்ளடக்கினது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீ கண்டவைகள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இருக்கிறவைகள். 3வது இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள். இவ்வளவுதான். இந்த 3 பகுதி தலைப்புகளின் அடிப்படையிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒழுங்குபடுத்தப்பட்டு நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நீ கண்டவைகள் என்று சொல்லுவது 1ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் இருக்கிறது. கண்டவைகள். இப்ப நீ தரிசனத்துல என்ன நீ பார்க்கிறாயோ யோவானே, உனக்கு கொடுக்கப்படுகிற இப்ப வெளிப்படுத்தல்கள், உனக்கு காண்பிக்கக்கூடிய தரிசனம், இந்த தரிசனத்துல என்னென்ன காரியங்கள் நீ கவனிக்கிறாயோ, என்னென்ன காரியங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டு காட்டிக்கொண்டு இருக்கிறதோ, இப்ப லிட்டரலா நீ பார்க்கிற காரியத்தை உடனடியாக நீ அதை எழுது. அந்த விஷன் என்ன நான் உனக்கு சொல்லுகிறேனோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறார். தம்மை வெளிப்படுத்தும் பொழுது அவர் அதை என்ன பண்ணுகிறார்? எழுதுகிறார். அதான் கண்டவைகள். அதனாலதான் சொல்லுகிறார் 11ஆம் வசனத்திலே, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்போ என்ன அவர் பார்க்கிறாரோ, என்ன காண்கிறாரோ, அந்த காண்கிற காரியத்தை அவர் எழுதுகிறார். 2வது பாருங்க, இருக்கிறவைகள் என்று சொல்லப்படுவதுதான் அந்த 7 சபைகள். இந்த 7 சபைகளில் என்ன இருக்கிறதோ அந்த சபையினுடைய காலகட்டங்கள், அந்த சபையினுடைய தீர்க்க தரிசன பார்வை, அந்த சபை சார்ந்திருக்கிற, அந்த சபை எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இயற்கையாய் சார்ந்திருக்கிற அந்த நிலை, அவருடைய வாழ்வாதாரத்தை ஒத்து இருக்கிற காரியம், அவருடைய ஆவிக்குரிய நிலை, இவைகளை எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதையெல்லாம் என்ன பண்ணுகிறார்னா, இருக்கிறவைகள், அந்த கால யோவான் வாழ்ந்த காலத்தில் இருக்கிறவைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். 3வது இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இவைகளுக்கு பின்பு என்று சொல்லப்படும் பொழுதுதான் நீங்கள் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை கவனித்து பார்த்தால் இவைகளுக்கு பின்பு என்று ஒரு வசனம் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இவைகளுக்கு பின்பு என்று 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்ப்போம். எவைகளுக்கு பின்பு என்று நாம் சொல்லுவோமானால், சபையின் காலம் உலகத்தில் முடிவடைகிற காலத்துக்கு பின்பு நடக்கிற காரியங்கள். இந்த உலகத்திலே இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது திருச்சபையின் காலம். நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானவரின் காலம். நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பது சபையின் காலம், கடைசி காலம், பரிசுத்த ஆவியானவரின் காலம்.
சரிங்களா? கிருபையின் காலம். ஏன் கிருபையின் காலம் என்று சொன்னால், இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் எங்க ஆரம்பித்து எங்க முடிவதென்று என்னைக்கும் யாரால் கணிக்க முடியல. அவர் கிருபையாய் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லாரும் தேவனிடத்தில் வர வேண்டும் என்று விரும்பி அவர் காத்து கொண்டிருக்கிற ஒரு கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருச்சபையின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த திருச்சபையை யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அந்த திருச்சபைகள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் ஒட்டுமொத்த திருச்சபையும் இருக்கிறபடியினால் இந்த சபைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும்படி, தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற ஒரு வருகை, அதுக்கு ரேப்சர் என்று சொல்லுகிறார்கள், ரகசிய வருகை என்று சொல்லுவார்கள். சபையை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி, அந்த சபையை சேர்த்து கொண்ட காலத்துக்கு பிற்பாடு நடப்பதுதான் 4ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் முடிய நடக்கிற காரியங்கள். ஆகவே நாம் வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது இந்த கண்ணோட்டத்தை வைத்து நாம் படிப்போமானால் நமக்கு எளிதாக இந்த காரியங்களை விளங்கி கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. பொதுவாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் அநேக தேவதாசர்கள், அநேக பரிசுத்தவான்கள் இந்த புத்தகத்தை விளக்கி அநேக விளக்க உரைகளை எழுதியிருக்கிறாங்க. அநேக காரியங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிற அவருடைய கர்த்தர் தந்திருக்கிற அந்த ஞானத்தின் அடிப்படையிலே, அனுபவங்களின் அடிப்படையிலே, ஆண்டவரோடு கூட சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் வைத்து அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்துகிறார். அதனால் இன்றைக்கு நம்முடைய இந்த பாடம், ஏன் நான் இந்த முன்னுரையாக நான் இன்ட்ரோடக்ஷனாக சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை இந்த புத்தகத்தை எப்படி பார்க்கிறது என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொண்டால் மாத்திரமே இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு சபையை குறித்தும் அவர் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த 7 சபைகளை குறித்து பேசப்படும் பொழுது அங்கே ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். 7 விதமாய் அறிமுகப்படுத்துகிறார். நன்றாக கவனிங்க. 7 விதமாய் தம்மை சபைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். எபேசு சபைக்கு ஒரு முறை ஒரு விதமாய் என்ன செய்கிறார்? 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். சிமிர்னா சபைக்கு சொல்லும் பொழுது முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. ஒரு அறிமுகம், அவரை குறித்து அந்த சபைக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். இந்த பெர்கமு சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்தப்படும் பொழுது என்ன சொல்லி வருகிறார் என்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. பாருங்க, அறிமுகம். இந்த 7 சபைகளுக்கும் 7 விதமாக ஆண்டவர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ தம்மை இந்த பெர்கமு சபைக்கு அதை அறிமுகப்படுத்தும் பொழுது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். நான் யார் என்று கேட்டால், நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராக இந்த பெர்கமு சபைக்கு நான் வந்து நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல, ஒருவேளை கடந்த வாரத்தில் கவனிக்காதவர்கள், அது விளங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருந்தால் இந்த நாளில் அதை கேட்டுக்கொள்ளுங்கள். பெர்கமு என்றால் என்ன அர்த்தம் என்றால், கலப்பு திருமணம், உலகத்தோடு ஒத்து வாழுகிற, இசைந்து போகிற ஒரு சபை. பெர்கமு என்றால் ஒத்து போவது, கலந்து போவது, இசைந்து போவது, திருமணம், கலப்பு திருமணம் என்று சொல்லுவார்கள். அப்படியான இந்த பெர்கமு என்பது இப்படி அந்த தலைப்புல தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோட இந்த சபையின் காலத்துல நான் வர்றேன். ஏனென்று கேட்டால், இந்த சபை நன்றாக வளர்ந்த வந்த சபை, நன்றாக உருவாக்கப்பட்ட சபை, நல்ல விசுவாசத்தில் இருக்கிற சபை என்று ஆண்டவர் இந்த சபையை புகழுகிறார். முதலாவது தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இரண்டாவது, இந்த 7 சபைகளையும் ஆண்டவர் புகழுகிறார். ஒவ்வொரு சபையையும் ஒவ்வொரு விதமாக புகழுகிறார். புகழ்ச்சி. அந்த புகழ்ச்சி எப்படி இருக்கும்னா, வசனம் சொல்லுகிறது, 13ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2:13 சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம்
சாத்தானுடைய சிங்காசனத்தில் குடியிருந்தாலும் நீ உண்மையுள்ள சபையாய் நீ இருக்கிறாய். எப்படி சொல்லுகிறார்? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன் என்று இந்த சபையை புகழுகிறார். இந்த சபை சாதாரணமான சபை இல்லைங்க. அதாவது சத்துருவினுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் ஒரு சபை மலர்ந்து நிற்கிறது. நன்றாக கவனிங்க, ஒரு சபை மலர்ந்து நிற்கிறது. இங்கே அந்திப்பாய் என்கிற ஒரு நபர் இருக்கிறார். அந்த அந்திப்பாய் என்பவர் ஒரு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு நபர். இந்த பெர்கமு சபையானது உலகத்தோடு ஒத்துப்போக தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, உலகத்தினுடைய காரியங்களுக்கு, அந்த பெர்கமுனுடைய காலத்துல வாழ்ந்த அந்த அரசனுடைய அந்த சட்ட திட்டங்களுக்கு ஒத்து போய் அந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சபைக்குள்ள வரும் பொழுது அதை மிகவும் பயங்கரமாய் எதிர்த்தவர் யாருன்னு அந்த அந்திப்பா. அப்பொழுது அவரை என்ன பண்ணுகிறார்கள்? கொலை செய்கிறார்கள். இரத்த சாட்சியாய் அங்க மரிக்கிறார். அப்படி இரத்த சாட்சியாய் மரிக்கப்படும் சபையே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நின்னது. அப்படி வைராக்கியம் பாராட்டி நின்ன சபை, ஆண்டவரை மறுதலியாமல் நின்ன சபையை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சபையை புகழுகிறார். நிறைய கவனிங்க, இது சபையை புகழுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் ஆண்டவருக்கு செய்த நற்கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு செய்த நற்கிரியைகள், ஆண்டவருக்கு பாராட்டுகிற வைராக்கியங்கள், ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கிற விலைக்கிரயங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த 7 சபைகளுக்கு மாத்திரமல்ல, ஆவியான சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வசனம் சொல்லுகிறது 17ஆம் வசனத்திலே. அதனாலே கர்த்தர் இந்த வார்த்தையை, இந்த பெர்கமு சபையின் சம்பவங்களை உங்களுக்கும் எனக்கும் ஏன் காட்டி கொடுக்கிறார் என்றால், நீங்களும் நானும் ஒரு சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பெர்கமுவின் காலம் என்பது கடினமான ஒரு காலம், கடினமான காலம். சாத்தான் மெல்ல 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 தேவ சபையை அரிக்கிற, தேவ சபையை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற ஒரு தந்திரமான காரியத்தை செய்த ஒரு காலம் அது. நன்றாக கவனிக்கணும், காலம் அது. இந்த சிமிர்னா சபை இருப்பாருங்க, பெர்கமுக்கு முன்னாடி இந்த சிமிர்னா சபை உபத்திரவத்துல எழும்பின சபை. அதனால அந்த சபையை குறித்து ஆண்டவர் குறை சொல்லியிருக்க மாட்டாரு. உபத்திரவம், பாடுகள, இரத்த சாட்சிகளின் மூலமாய் ஊடாக வளர்ந்த சபை, தியாகமாய் தன் ஜீவனை கொடுத்த ஒரு சபை. அந்த சரித்திரத்தை எல்லாம் படித்தோம் என்றால் நமக்கு தூக்கம் வராது. அந்த உபத்திரவத்தின் குகையில இந்த சபை மிளிர்ந்த ஒரு சபை தான் சிமிர்னா. அந்த காலம் முடிந்து, அந்த உபத்திரவ காலம் பிசாசு பார்க்கிறான், எவ்வளவு நொறுக்குனாலும் இவர்கள் பெருகுகிறார்கள், எவ்வளவு அழித்தாலும் இவர்கள் பெருகுகிறார்கள், அழிக்க முடியவில்லை என்று பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த சபையை இனி இந்த உபத்திரவத்துக்குள் நெருக்காதபடி இந்த சபையை தந்திரமாய் தேவனிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவன் உலகத்தை சபைக்குள் கொண்டு வந்து தேவனை என்ன செய்கிறான்? சபையிலிருந்து வெளியே பிரிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு காலகட்டம் இருந்தபடியினாலே இன்றைக்கும் இந்த பெர்கமுனுடைய காலத்தினுடைய சம்பவங்கள் உலகம் முழுவதும் எல்லா சபைகளுக்குள்ளும் அது பெருகி இருக்கிறதை கர்த்தர் உணர்த்தி உங்களையும் என்னையும் கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்தும்படியாக இந்த பெர்கமு சபையின் சம்பவங்களை நமக்கு காட்டி கொடுக்கிறார். நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். அந்த சபையை புகழுகிறார். உங்களுடைய ஆண்டவருக்காக நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆண்டவருக்காக எவ்வளவு காரியங்கள் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எங்க குடியிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறீர்கள் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால தைரியமா ஊழியம் பண்ணுங்க, தைரியமா கர்த்தருக்காக நில்லுங்க, தைரியமா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்க. பாடுகளா, நிந்தைகளா, அவமானங்களா, நெருக்கங்களா, கண்ணீரா, ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல, ஆண்டவரே, ஆதி சபைகள் கடந்து வந்த பாதையின் வழியாக என்னையும் நீர் கொண்டு போவீரனா, நான் சந்தோஷமாய் அந்த பாதையில் பயணிக்கிறேன் என்று
அறிக்கை செய்யுங்கள், உங்கள் முன்னேற்றத்தின் பாதையை கர்த்தர் திறக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். மூன்றாவது, இந்த சபையை குறித்து கர்த்தர் சொல்லப்படும் பொழுது, இந்த சபை செய்கிற தவறு நிந்தனை. இந்த சபையினுடைய நிந்தனையை என்ன செய்கிறார் என்றால், அங்க ஆண்டவர் காட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சபையினுடைய நிந்தனையை கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், 14ஆம் வசனத்தை சொல்கிறார். ஆகிலும் நீ நல்ல உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்கிறேன், உன்னுடைய வைராக்கியத்தை பார்க்கிறேன், ஆனால் உங்ககிட்ட சில குறைகள் இருக்குதுங்கிறார். குறைகள். நான் ஒரு முக்கியமான காரியத்தை உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். உன்னிடத்தில் சில குறைகள் இருக்கிறது. நிக்கோலாய், அதாவது என்ன சொல்ற, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. நன்றாக கவனிங்க. இந்த பீலேயாமினுடைய போதகம் என்பது நமக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இப்ப இந்த புதிய ஏற்பாட்டின் இந்த பெர்கமுனுடைய காலத்துல பீலேயாமுனுடைய உபதேசம் ஆளுகை செய்கிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பீலேயாமினுடைய உபதேசம் இன்றைக்கும் உலகம் முழுவதும் பல சபைகளை பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறபடினாலதான் இந்த சபையின் காலத்தில் நடந்தவைகளை, இந்த சபையின் காலத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் இன்றைக்கும் நமக்கு அப்படியே தீர்க்க தரிசனமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆதங்கத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆதங்கத்தை தான் இந்த சங்கமம் மூலமா, வானொலி மூலமாக ஆமென் உங்களோடு கூட இந்த காரியங்களை கர்த்தர் பேசிக்கொண்டு வருகிறார். என்ன சொல்ல வருகிறார்? சில குறை இருக்கு. என்ன குறை இருக்கு? அநேக காரியங்கள், வேசித்தனம், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதும், விக்கிரக வழிபாடுகளோடு கூட இசைந்து போவதும், இது சபைக்குள் இருக்கக்கூடாத அருவருப்பான காரியத்தை சபை செய்ய ஆரம்பிக்கிறது. சபைக்குள் அருவருப்புகள் நுழைகிறது. இன்னைக்கு எத்தனை சபைகளில் அருவருப்புகளை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அருவருப்புகளை ஆண்டவர் வெறுக்கிறார். இந்த சபைக்குள் அந்த அருவருப்பு இருந்தது. அதனால என்ன பண்றாருன்னா, இந்த சபையினுடைய குறைகளை, அதனுடைய நிந்தனைய வெளிப்படுத்தி காட்டுகிறார். நான்காவது, இந்த சபைக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார்? 16ஆம் வசனத்துல சொல்றாரு, மனம் திரும்பு. நல்லா பாருங்க, மனம் திரும்பு, அல்லது என் வாயின் பட்டயத்தால் என்ன பண்ணுவேன்? யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். மனம் திரும்பு என்கிற வார்த்தை முதலாவதாக புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலாக வார்த்தை வசனமே இல்லாமல் ஒரு இருண்ட காலமாய் காணப்பட்ட ஒரு காலம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பான அந்த மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தேயு புஸ்தகத்துக்கும் இருக்கிற அந்த இடைப்பட்ட கால அளவு என்பது 400 ஆண்டு கால அளவுகள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆமென். அதுல நிறைய சரித்திர சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த நாட்களில் பிரத்யட்சமாய் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. பிரத்யட்சமாய் வார்த்தை இல்லாதபடியினால் ஜனங்கள் தங்கள் மனம் போன போக்கிலே, தங்களுக்கு இஷ்டமான காரியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு வார்த்தை 400 வருடங்கள் கழித்து இறங்கி வருகிறது, மனம் திரும்புங்கள். கவனிங்க, யோவான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தும்படி வருகிறான். அவனும் எதை குறித்து பிரசவம்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியோடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியோடுங்கள். அப்ப இந்த மனம் திரும்புதல் என்பது இந்த உலகத்துக்கு வந்த, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வந்த முதல் வார்த்தை, பரலோகத்திலிருந்து வந்த முதல் வார்த்தை. நன்றாக கவனிக்கணும். அந்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தொடர்கிறது, இன்றைக்கும் தொடர்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, காணொளி மூலமாய், வார்த்தையின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிற, மனம் திரும்புங்கள். தொடர்ந்து தவறு செய்கிறீர்களா? மனம் திரும்புங்கள். தொடர்ந்து பாவம் செய்கிறீர்களா? மனம் திரும்புங்கள். தொடர்ந்து தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறீர்களா? மனம் திரும்புங்கள். தவறான பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். இது தேவ ஜனத்துக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு, ஒரு கால் என்று நான் சொல்லுவேன், ஒரு எச்சரிக்கை. ஆண்டவர் இந்த சபைக்கு எச்சரிக்கை வான் பண்றார், தயவு செய்து மனம் திரும்பியிரு.
உலகம் முழுவதும் எங்கு பார்க்கிற இடங்கள்லாம் அழிவுகளை நாம் பார்க்கிறோம். பல தேசத்துல அழிவு. இந்தியாவிலும் பல வட மாநிலங்களிலும் பலத்த அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. பல தேசங்கள் நம் கண் முன்னால் அழிந்து கொண்டிருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை பார்த்தும் நாம், எனக்கு இதுவரைக்கும் வரல, என் ஏரியாவுக்கு என் வீட்டு பக்கத்துல இதுவரைக்கும் அழிவு வரல, அதனால நான் இருக்கலாம், ஜாலியா இருந்துக்கலாம், என்னை ஒன்றும் பாதிக்காதுன்னு நினைக்காதீங்க. எந்த நிமிடத்திலும் அழிவு வரலாம், எந்த நிமிடத்திலும் பாதிப்புகள் வரலாம், எந்த நிமிடத்திலும் பேரழிவுகள் வரலாம். இயற்கையின் மூலமாய் வருகிற ஒரு மிக பேரிடர், பெரிய பேரழிவு, ஆமேன், தேசம் எங்கும் வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த சத்தம் உங்களை தொடட்டும், இந்த சத்தம் உங்களை சந்திக்கட்டும். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஏனென்றால் இது கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால மனம் திரும்புங்கள். உபதேச கோளாறுகள் அதிகமாக இருக்கிறது, தவறான உபதேசங்கள் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நிக்கோலாய் மதஸ்தரினுடைய உபதேசம் வந்திருக்கிறது. இந்த பெர்கமோனுடைய காலகட்டத்தில் தான் கத்தோலிக்க மதத்தினுடைய, கத்தோலிக்க சபையினுடைய சரித்திரம் ஆரம்பமாகிற காலம்தான் இந்த பெர்கமு சபையின் காலம், பெர்கமு சபையின் காலம். அதனால அந்த கத்தோலிக்கம் என்பது உருவான ஒரு காலம். அந்த 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 எப்படி இது உருவானது, கடந்த வாரத்தில் நான் பேசி இருக்கிறேன். அதனுடைய வீடியோ இருக்கிறது. அந்த லிங்கை பிரதர் அனுப்புவார்கள், நீங்க அதை கேட்டு பாருங்கள், கவனித்து பாருங்கள், அது உங்களுக்கு விளங்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லுகிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த எச்சரிக்கையை மாத்திரம் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். என்ன ஒண்ணுன்னா சொல்லுகிறார், ஜெயம் கொள்ள வேண்டும், வெற்றி பெற வேண்டும்ங்கிறார். ஜெயம் கொள்ள வேண்டும். என்ன ஜெயம் கொள்ள வேண்டும்? வசனம் சொல்லுகிறது 17, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த 7 சபைகளுக்கு சொல்லுவார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்கிற இந்த வார்த்தை இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அப்போ நாம் வாழுகிற இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும், மாமிசத்தை, இந்த நாம் வாழ்ந்து நம்முடைய மாம்ச சரீரத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்றையும் ஜெயிக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் எடுத்து ஜெயித்து வா, உனக்கு இருக்கிற சவால்களை நீ ஜெயித்து வா. ஒவ்வொரு தேசத்திலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை முறையிலும் பலவிதமான போராட்டங்கள் உங்களுக்கு உண்டு, ஆவிக்குரிய தாக்குதல்கள் உண்டு. சோ இந்த ஆவிக்குரிய தாக்குதல்களை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுங்கள். எப்படி ஜெயம் கொள்ளுவது? நாம் அதை படிக்கலாம். அந்த ஜெயம் கொள்ள கர்த்தர் நமக்கு ஒரு பலன் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் துணையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஜெயம் கொண்டு வந்தால் நான் உனக்கு ஒரு 2 விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன் என்று இந்த சபைக்கு கர்த்தர் சொல்றார். ஜெயம் கொள்ளுங்கள். அப்போ என்ன சொல்றாரு? மறைவான மன்னாவை நான் உனக்கு கொடுப்பேன். மறைவான மன்னா. 2வது சொல்லப்படுகிறது, வெள்ளை குறிக்கள் அறியக்கூடாததான ஒரு புதிய நாமம், யாருக்கும் தெரியாத ஒரு புதிய நாமத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று இந்த சபைக்கு கர்த்தர் சொன்ன அந்த 2 விதமான மேலான ஆசீர்வாதங்கள். அந்த மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில். அதை குறிச்சுதான் கொஞ்சம் படிக்க போறோம். இதுவரை நான் உங்களுக்கு சொன்னதெல்லாமே ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரோடக்ஷன், இந்த புத்தகத்தினுடைய ஒரு அறிமுகம். இந்த புத்தகத்தினுடைய பெர்கமு சபையினுடைய சத்தியம் என்னவென்றால், ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு, ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு. ஒரு ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ண வேண்டும். அதுதான் இன்னைக்கு நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம், ஆரோக்கியமான உபதேசம். என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, ஜெயம் கொள்ளுங்கள், உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஜெயத்து பெற்றுக்கொள்ளுங்கள், ஜெயமெடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், அதற்காக உங்களை தகுதிப்படுத்துங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நல்லவர். அதனால இன்றைக்கும் அந்த 17ஆம் வசனத்தை மையப்படுத்தின
ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க நான் பிரயாசப்படுகிறேன். இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் கவனிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தாலும் அதை திரும்பவும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி கொஞ்சம் அதில் விட்ட காரியங்களை தொடர்ச்சியாக பேசி அதனுடைய முழுமைக்குள் நான் கொண்டு வர நான் விரும்புகிறேன். எவ்வளவு நேர்த்தியாக பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கற்றுக் கொடுக்க முடியுமோ நான் அவ்வளவு தூரம் கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்குவப்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக நாம் கவனிக்கலாம். இந்த 17ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். இந்த மறைவான மன்னா என்றால் என்ன என்பதை குறித்தும் கடந்த வாரத்தில் நம்ம படிச்சிட்டோம். இரண்டாவது ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்றார்னா, வெண்மையான குறிக்கல்லை நான் கொடுப்பேன். வெண்மையான குறிக்கோள். பெர்கமு என்றால் வெண்மை என்று அர்த்தம். பெர்கமு என்றால் வெண்மை. அந்த பெர்கமு அந்த பட்டணத்துக்குள் போனாலே அங்க வெண்மை என்கிற அந்த வார்த்தைக்கு தகுந்த பிரகாரமே அந்த பட்டணம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். உயர்ந்த கட்டடங்களாய் இருக்கலாம், வானளாவிய கோபுரங்களாய் இருக்கலாம். இப்போ தற்காலத்தில் பார்த்தால் அங்க ஒரு மசூதி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், சபையும் கொஞ்சம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அங்கே போய் பார்த்தால் வெண்மையான காரியங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே வெண்மையான காரியம்தான் அங்கு உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கும். விலை உயர்ந்த வெண்மைக்குரிய காரியங்கள் அதிகமாய் இந்த பெர்கமுல பார்க்கலாம். அதனால் பெர்கமு என்றால் வெண்மை என்று பொருள்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த பட்டணமானது, இந்த பெர்கமு பட்டணம், அந்த பட்டணத்தினுடைய கலாச்சாரம், அந்த பெர்கமு பட்டணத்தில் வாழ்ந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறை, இவைகளை வைத்தே கர்த்தர் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை காட்டி கொடுக்கிறார். நன்றாக கவனிக்கணும். ஒவ்வொரு சபைக்கும் அதான் காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பெர்கமு சபையின் காலத்தில் இருந்தவைகள் இன்றைக்கு அதிகமாக தேவ ஜனத்தை பிடித்திருக்கிறது, பற்றி பிடித்திருக்கிறது என்பதை மையப்படுத்தித்தான் இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். கர்த்தர் அதை நமக்கு ஞானமாய் நடத்தி தர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெர்கமு சபையை குறித்து பார்க்கப்படும் பொழுது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக கவனிங்க. வெண்மை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப அந்த வெண்மை என்கிற காரியமானது பிரதானமானது. வெண்மை. அந்த பட்டணம் முழுவதும் வெண்மையான காரியங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே அந்த வெண்மை கல் என்பது, வெள்ளை கல் என்பது ஒரு விலை உயர்ந்த கல்லுக்கு ஒப்பா. எப்படி இன்றைக்கு தங்கம் நமக்கு எவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கிறதோ அதுபோல அங்கு இருக்கிற அந்த வெண்மை கல் என்பது அந்த காலகட்டத்திலே, யோவான் வாழ்ந்த காலகட்டத்திலே அந்த வெண்மையான கல் என்பது மிகவும் பிரபலமாகவும் ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாகவும் அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்களோடு கூட ஒத்து போயிருந்த ஒரு வெண்மை கல் என்பது அவனோட வாழ்க்கை முறையோடு கூட ஒத்து போயிருந்த ஒரு காரியம். வெண்மை கல். அவர்கள் அந்த வெண்மை கல் என்பது அவனுடைய வாழ்க்கையோடு கூட இணைந்து பின்னி பிணைந்ததாய் இருந்தது. எந்த காரியத்தை செய்தாலும் அவர்களுடைய உலக வாழ்க்கையாய் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கலாம், எந்த வாழ்க்கையாய் இருந்தாலும் அந்த வெண்மையான கல்லை மையப்படுத்தியே அவனோட வாழ்க்கை முறைகள் எல்லாம் அங்கு இருந்தது. இந்த வெண்மையான கல்லை குறித்து 8 விதமான காரியங்கள் அன்றைய காலகட்டத்தில் அவருடைய பழக்க வழக்கத்தில் இருந்தது. 8 காரியங்கள் இருந்தது. கடந்த வாரத்திலே ஒரு 6 காரியங்களை வேக வேகமாய் அதை நாம் பார்த்தோம் என்று நான் நினைக்கிறேன். அதை திரும்பவும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன் இந்த வெள்ளை கல்லிலே ஒரு புதிய நாமத்தை எழுதி நான் கையில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில் கிடைக்கிற விலை உயர்ந்த கற்களை இன்றைக்கும் பெர்கமுவில் போனால் நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்தாலே பிரம்மாண்டமாய் இருக்கும். அவர்கள் எந்த அளவுக்கு தங்களை அந்த இடத்தை அந்த விலை உயர்ந்ததாய் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு விலை உயர்ந்ததாக அந்த வெண்மையான கற்களை வைத்து அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்? அலங்காரப்படுத்தி இருக்கிறார்கள்.
அந்த வெண்மைதான் அவங்களுடைய அலங்காரமா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில எவையெல்லாம் உனக்கு அலங்காரமாய் தோன்றுகிறதோ, இந்த பூமியிலே எதெல்லாம் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறதாய் தோன்றுகிறதோ, அதை சுற்றியே என்னோட வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஆனால் நான் பரலோகத்திலிருந்து ஒரு வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த கல்லில் நான் ஒரு பெயரை எழுதி கொடுக்கிறேன். ஒருவனும் அறிந்திராத, வேறு ஒருவனும் அறியக்கூடாத ஒரு புதிய நாமத்தை அதில் எழுதி நான் உன் கையில் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப நமக்கு இது விளங்கல. எதுக்கு இந்த கல்லுல கொண்டு இந்த காலத்துல போய் கல்லுல பேர் எழுதி கொடுக்குறாங்கிறாரே, என்ன செய்வது? அதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போறேன்? எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை அது பெர்கமுக்கு சம்பந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கும் அதற்கும் என்ன தொடர்பு? இந்த பெர்கமுக்கும் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லையே என்று நீங்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறபடியினாலே, இந்த பெர்கமுல ஆண்டவர் சொன்ன காரியம் சத்தியம். அதே நேரத்தில் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது மிகப்பெரிய ஆழமான சத்தியத்தை உள்ளடக்கி வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறபடியினாலே, நான் தைரியமாக இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் வைக்க நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். கவனிக்கலாம். அந்த 8 விதமான காரியத்தை, நான் 6 காரியத்தை நான் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதே நேரத்தில் அதனுடைய 2 காரியத்தை பார்க்க போறோம் 8ல. 1, ஆண்டவர் ஏன் இந்த வெள்ளைக்கல்லை அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்க வேண்டும்? 1. அப்போ அந்த வெள்ளைக்கல்லினுடைய வழக்கங்களை நம்ம படிக்க போறோம். ஏன் அந்த வெள்ளைக்கல் அவங்களுடைய வழக்கத்தில் இருந்தது? பெர்கமுவின் காலத்தில் அந்த வழக்கத்தில் ஏன் இருந்தது? அது எந்த முறையில் இருந்ததை என்று நாம் பார்க்க போகிறோம். 1. 2வது, அதனுடைய ஆவிக்குரிய விளக்கத்தையும் பார்க்க போறோம். 2யும் நம்ம பார்க்கணும். எப்பொழுதுமே அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அதுபோல நன்மையும் அதனுடைய தீமையும். 2வது, அதனுடைய உலகத்தினுடைய ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் இந்த வேத பாடம். அதான் வேத பாடம். எப்படி நமக்கு இது கற்றுக் கொடுக்கிறது? உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன? இதை நாம் கணிக்க தவறுகிறதுனால்தான் அநேக நன்மைகளை நாம் இழந்து விட்டோம். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த 2யும் பேலன்ஸ் பண்ண போறோம். பேலன்ஸ் பண்ணி தியானிக்க போறோம். அப்பதான் நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய மேன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது புரியும். அப்ப அவங்களுடைய நம்பிக்கையை என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தின் மேல நம்பிக்கை வச்சு வாழாத, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் மேல் நம்பிக்கை வைத்து வாழாத, பரலோக தேவனை நம்பி நீ வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு காட்டி கொடுக்கிற சத்தியம். ஓகேங்களா? இப்ப நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கும். வெளிநாடுகள்ல நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கும். அந்த வேலையை நம்பி எல்லாத்தையும் நம்ம செய்வோம். குடும்பங்களை பார்ப்பது, பராமரிப்பது, நம்முடைய தேசங்கள் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டமைப்பது, எல்லாத்தையும் நம்ம செய்யறோம். ஆனால் 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 அதனுடைய ஆவிக்குரிய காரியம் என்ன? எதற்காக கர்த்தர் என்னை கொண்டு போனார்? ஆண்டவர் ஒரு சித்தத்தோடு என்னை அழைத்து கொண்டு போயிருப்பார், தேசங்களுக்கு கொண்டு போயிருப்பானால் அந்த சித்தத்தை, அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேனா? இல்லை, இன்னமும் நான் என்னுடைய மாம்ச காரிய உலக காரியத்திற்காகவே எனக்கு கொடுத்த ஆயுச நாட்களையும், எனக்கு கொடுத்த பலத்தையும், எனக்கு கொடுத்திருக்கிற பணத்தையும் நான் அப்படி செலவு பண்ணி கொண்டிருக்கிறேனா என்கிறதை பேலன்ஸ் பண்ண, ஆவிக்குரிய ரீதியாகவும் மாம்ச ரீதியாகவும் உங்களை வைத்திருக்கிற அந்த பொசிஷன்ல எப்படி இருக்கிறீங்கிறதை நிலைப்படுத்தி காட்டுவதுதான் இந்த வேத பாடம். நன்றாக கவனிக்கணும். அதனாலதான் கொஞ்சம் நான் விளக்கமாக இதை கொஞ்சம் ஆணித்தரமாக நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது பார்க்கப்படும் பொழுது இந்த 8 அர்த்தத்தில் முதல் அவங்கள் வாழ்க்கையோடு இணைந்திருந்த முதல் காரியம் என்னவென்றால், இந்த வெள்ளைக்கல் எதற்கு அடையாளமாக அன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமாக இருந்தது என்று கேட்டால், அன்றைய நாட்களில் அந்த பெர்கமு பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய விக்கிரக கோவில்கள் அங்கு அதிகமாக இருந்தது. விக்கிரக கோவில்கள். அங்கே பலவித வியாதியுடையவர்கள் சுகத்திற்கு வேண்டி பெர்கமுக்கு வருவார்கள். நன்றாக கவனிங்க.
சுகம் கிடைக்க வேண்டும் என்று பெர்கமு பட்டணத்துக்கு வருவார். அங்க பெர்கமுக்கு வரும்பொழுது அங்க விசேஷம் என்னவென்று கேட்டால், அங்க ட்ரீட்மெண்ட் என்னன்னா வலு சர்ப்பத்தின் மூலம் தான் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. வலு சர்ப்பம், அந்த வலு சர்ப்பத்தின் மூலம் தான் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை. அப்ப அந்த வலு சர்ப்பம் எங்களை விடுதலையாக்குகிறது. இந்த வலு சர்ப்பம் தான் எங்களை பூரணமாய் சுகப்படுத்துகிறது என்பதை அவர்களுடைய பாரம்பரிய நம்பிக்கை. வலு சர்ப்பத்தின் ஆவி, வலு சர்ப்பத்தின் வல்லமைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பட்டணம் பெர்கமு. அவர்கள் அதை நம்பினார்கள். அதனாலதான் பாருங்க, மருத்துவ உலகை இன்னைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது வலு சர்ப்பம். அதனாலதான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், அந்த வலு சர்ப்பத்தினுடைய இந்த டாக்டர் மெடிக்கல் WHO சொல்றாங்கல்ல, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க பாருங்க, WHO என்று நீங்கள் கூகுள்ல போய் தேடி பார்த்தால் அங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க, ஒரு லோகோ போடப்பட்டிருக்கும். அந்த லோகோவில் பாருங்க 2 வலு சர்ப்பத்தை நீங்கள் பார்க்கலாம். வலு சர்ப்பம் சுத்தி கொண்டு இருக்கிறதை பார்க்கலாம். 2 ஒரு ராடு இருக்கிறது போல இருக்கும். அதுல 2 வலு சர்ப்பம் சுத்தி தன்னுடைய வாயை எப்படி வைத்துக் கொண்டு இருக்கிறது போல இருக்கும். அந்த லோகோவை நீங்கள் பாருங்கள். யாரிடத்திலாவது போய் கேட்டு பாருங்கள், அதன் அர்த்தத்தை போய் கேட்டு பாருங்கள், தெரியாதும்பாங்க. ஆனால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்கிறார், மருத்துவ உலகை அன்றைய காலகட்டத்திலிருந்து இது எங்க உருவாச்சுன்னா பெர்கமுல உருவாச்சு. பெர்கமுல அப்போ அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, வலு சர்ப்பம் தான் விடுதலை கொடுக்கக்கூடியது. அப்போ வெளி தேசங்களில் இருந்து பல இடங்களில் இருந்து வியாதியுள்ளவர்கள் வரும் பொழுது அந்த வியாதி சுகமடைந்தது என்று நம்புகிறார்கள் பாருங்க. அப்படி அவர்கள் நம்பும் பொழுது அவர்களுக்கு விலை உயர்ந்த ஒரு வெள்ளைக்கல்லை கொடுத்து, அந்த வெள்ளைக்கல்லில் அவர்களுடைய யாருக்கு சுகமடைந்ததோ அவர்களுடைய பெயரை எழுதி அவர்கள் கையில் கொடுப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த கல்லை அவன் பெற்றுக்கொண்டால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நோயில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு கல்லை அவன் பெற்றுக்கொண்டு வருவான். ஓகேங்களா? அப்ப அவனுடைய பாரம்பரிய மத நம்பிக்கையாக இருந்த அந்த நம்பிக்கையை அந்த பெர்கமு பட்டணத்தில் இருக்கிறவர்கள் நம்பினார்கள். அப்பொழுது அங்கு ஏராளமான பேர் அங்க போக ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த வலு சர்ப்பத்துடைய வல்லமை தீவிரமாய் அங்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் எதற்கு உனக்கு இந்த வெள்ளை கல்லிலே புதிய நாமத்தை எடுத்து உன் கையில யான் கொடுக்கிறேன்னா, வலு சர்ப்பம் தான் தன்னை விடுதலையாக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிற பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெர்கமு சபையே, நான் உனக்கு ஒரு வெள்ளை கல்லை கொடுக்கிறேன், நான் தான் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய மெய்யான விடுதலை என்னால் தான் கொடுக்க முடியும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்கிற அந்த சத்தியத்தை உடையவராக இருக்கிறபடியினாலே மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் என்ன சொல்லுகிறார்னா, ஆவிக்குரிய விளக்கம் என்ன? அந்த வெள்ளை கல்லினுடைய உலக வழக்கம், அவர்கள் வலு சர்ப்பத்திலிருந்து விடுதலையாவது உலக வழக்கம், மாம்ச காரியம். ஆவிக்குரிய விளக்கத்தை சொல்லுகிறார், நான் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறேன், உங்களை அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறேன், நான் உங்களை உலகத்தினுடைய அசுத்தத்திலிருந்து விடுதலையாக்கியிருக்கேன். சங்கீதக்காரன் சொல்றவர், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தாவேன்னு சொல்றார். உளையான சேற்றில கிடந்தேன், பாவ சேற்றில கிடந்தேன், பல விதமான வியாதியில் நான் இருந்தேன். அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் முழுமையாய் என்னை விடுதலையாக்கி என்னை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதற்கு அடையாளமாக நான் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன், ஒரு புதிய நாமத்தை எழுதி கொடுக்கிறேன். இந்த பெர்கமுனுடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய அந்த சட்டங்கள், ஆளுகைகள் கொடுக்கிற வெள்ளைக்கல்லை விட பரலோகத்திலிருந்து கொடுக்கிற வெள்ளைக்கல் விலையேற பெற்றது என்பதை காட்டிக் கொடுப்பதற்குத்தான் இந்த வெள்ளைக்கல் என்பதை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் பெர்கமுக்கு. இது முதல் காரியம். அப்படின்னு முதல் கல் விடுதலையின் கல். இந்த வெண்மை கல் விடுதலையின் கல்லாக அவர்கள் பார்த்தார்கள். அது உனக்கு நிரந்தரமான விடுதலையின் கல் அல்ல, அது அந்த அரசாங்கத்தால் பெர்கமு பட்டணத்தாரால் கொடுக்கப்படுகிறதே ஒழிய, நான் உனக்கு கொடுக்கிறேன், ஜெயித்து வா. இந்த விக்கிரக வல்லமைக்கும் வலு சர்ப்பத்தின் வல்லமைகளுக்கும் இடங்கொடாமல் நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று நம்பி என்னிடத்தில் வா, ஜெயித்து வா, இந்த வல்லமைகளுக்கெல்லாம் விலகி நீ வா, நான் உனக்கு விசேஷமான கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த கல் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, இந்த கல் எதற்கு அவர்கள் அடையாளமாய் கொடுக்கப்பட்டது என்று கேட்டால், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, அந்த இரண்டாவது கல் எதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால் ரேஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ரேஷன். இந்த இந்த அதாவது இது அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக, அவர்களுக்கு ஏழை ஜனங்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஜனங்கள், ஏழை ஜனங்கள் போஷிக்கப்படுவதற்கு, ஆகாரத்திற்கு அந்த பெர்கமு பட்டணத்தார் ஒரு வெள்ளை கல்லை பெயர் எழுதி கொடுத்தால், அந்த கல்லை கொண்டு போய் அவர்கள் கொடுப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த ரேஷன் கிடைக்கும், பொருட்கள் கிடைக்கும். வறுமையில ஆகாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த ஜனத்திற்கு என்ன கிடைக்கும் என்றால் அந்த ஆகாரம் அவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு வேண்டாவதாக அந்த ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கு அந்த ஒரு கல் கொடுக்கப்பட்டது. அப்ப ஆண்டவர் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கிற கல் உனக்கு ஒரு ஆகாரத்தை கொடுக்குது, ஏழை ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதுக்கு உங்க அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் எழுதி கொடுக்கிற அந்த கல் உனக்கு நிரந்தரமான ஒரு போஜனத்தை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே ஜீவனுள் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு விசேஷமான கல்லை கொடுக்கிறேன். அந்த கல்லிலே இந்த தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு நாளும் தாகமடையான் என்று சொல்லப்படுகிறான். நான் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன், அது உன்னை போஷிக்கும் ஒரு கல்லாக, ஒரு போஷிக்கும் கல்லாக நான் இந்த கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த கல்லை, விலை உயர்ந்த கல்லை, இந்த உலகம் கொடுக்கிற அந்த பெர்கமோட கொடுக்கிற கல்லுக்கு இணையாக ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். நானே உன்னை போஷிக்கிறவர், அந்த கல் உன்னை போஷிக்காது, நான் உன்னை போஷிக்கிறேன். வேகமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவது காரியம் சொல்லப்படுகிறது, இந்த கல் எதற்கு கொடுக்கப்படுகிற, வெள்ளை கல் எதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள்? இந்த கோர்ட்டுகளில் பயன்படுத்தினார்கள், நியாய சங்கத்தில் பயன்படுத்தினார்கள். அங்க குற்றவாளி வரும்பொழுது அங்கே இரண்டு விதமான கல்லை வைத்திருந்தார்கள். கருப்பு நிற கல் வைத்திருப்பார்கள், வெள்ளை நிற கல் வைத்திருப்பார்கள். அங்கே குற்றவாளி என்று அவன் தீர்ப்பு வருமானால் அவனுடைய கையில கருப்பு நிற கல் கொடுக்கப்படும், அவன் குற்றவாளி ஆவான். அவனுக்கு வெள்ளை நிற கல் கொடுக்கப்படும், அவன் விடுதலையாகி விடுவான். அந்த கல்லை, வெள்ளை கல்லிலே அந்த பெயர் எழுதி கொடுக்கப்பட்டால், இந்த குற்றத்திலிருந்து நான் விடுதலையாகி இருக்கிறேன் என்பதற்கு அவன் பேசவே வேண்டாம், அந்த கல்லை காட்டினால் போது நான் விடுதலை ஆகிவிட்டேன். அப்ப அவர் என்ன நினைச்சாருன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை நான் மாட்டிட்டேன்னா எனக்கு ஒரு வெள்ளை கல் கிடைச்சதுன்னா போதும், நான் விடுதலை ஆகிருவேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, இந்த வெள்ளைக்கல் உன்னை இந்த குற்ற வழக்குகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கும். ஆனா நான் கொடுக்கிற இந்த வெள்ளைக்கல்லோ உன்னை பரலோகத்துக்கு குற்றவாளியாய் வரவிடாமல் உன்னை பரிசுத்தவானாய் வர வைப்பதற்கு இந்த கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த கல் உனக்கு எதுக்கு? உன்னை விடுதலையாக்குகிற கல். நானே உன்னை விடுதலையாக்குகிறேன், நான் உன்னை விடுதலையாக்குகிறேன். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். குற்றவாளினா குற்றவாளிதான், குற்றவாளியை நான் குற்றமற்றவனாக விடமாட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற சட்டத்தின் மூலமாக, சட்டத்தில் இருக்கிற ஓட்டையின் மூலமாக குற்றவாளிகள் நிரபராதிகளாக வெளியே வந்து விடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பார்வையில் குற்றவாளி என்றால் குற்றவாளி தான், தப்பிக்கவே முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு எதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார்னா, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் குற்றம் செய்து நான் அதில் மறைந்து விட்டேன், நான் அதில் காப்பாற்றி விட்டேன், யாருக்கும் தெரியாது என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி வா, ஜெயித்து வா, நான் ஒரு கல்லை கொடுக்கிறேன். அந்த கல் உனக்கு எதற்கு அடையாளம் என்றால், நீ குற்றவாளி அல்ல, நீ பாவத்தில் இருந்து, உலகத்தினுடைய தண்டனையில் இருந்து, நியாய தீர்ப்புகளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டதுக்கு அடையாளமாய் நான் உனக்கு பெர்கமுவே, உனக்கு நான் ஒரு கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த வெண்மை கல்லை கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். அடுத்ததாக இந்த வெள்ளைக்கல் எதற்கு அடையாளம் என்ன? ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். உலக காரியத்து, அந்த உலக பயன்பாட்டில் இருக்கிற காரியத்தையும் அதற்கு ஆவிக்குரிய விளக்கத்தையும் நான் இணைத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். அடுத்த காரியம் பார்க்கப்படும் பொழுது, விளையாட்டில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு அங்கே அவர்களுக்கு ஒரு கல் கொடுக்கப்படும். விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு விலை உயர்ந்த அந்த வெண்மைக்குரிய கல் கொடுக்கப்படும். அது அவர்களுக்கு பெருமை. நம்ம எப்படி வீட்டுல ஒரு சாம்பியன் சொன்னோம்னா ஒரு மெடல் வாங்கி வைக்கிறோம் பாருங்க, ஒரு ஷீல்டு வாங்கி வீட்டுல வச்சிருப்போம் பாருங்க, ஒரு ஷோகேஸ்ல வச்சிருப்போம், பார்த்துருக்கிறீங்களா? அந்த ஷோகேஸ் நம்ம வச்சிருப்போம், அந்த நம்முடைய வெற்றி பெற்று நம்ம பரிசு வாங்கியிருப்போம், அதெல்லாமே வச்சிருப்போம். அதே போல அவர்களுக்கு இந்த விளையாட்டுல ஜெயிச்சானது வெண்மை நிற கல்லில் பெயர் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குமானால் அதை அவர்கள் தங்களுடைய வீட்டுல உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க, உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த விளையாட்டு போட்டிகளில் ஜெயிக்கிறவர்களுக்கு அங்க கொடுக்கப்படும்.
நீதான் வெற்றியாளன், நீதான் சாம்பியன் சொல்லி கொடுக்கப்படும். இவர் தான் இந்த ஓட்ட பந்தயத்தில் முதல் பரிசு பெற்றார் என்று கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெயித்து வா, ஆவிக்குரிய ஓட்டத்தில் நீ வெற்றி பெற்று வா, நீ உன்னை நான் வெற்றியாளனாய் நான் பார்க்கிறேன்கிறாரு. நீ தோற்கிறவனாய் இருக்கக்கூடாது, நீ ஜெயிக்கிறவனாய் இருக்கணுங்கிறாரு. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயித்து வா. எனக்கு என்ன கிடைக்கும் ஜெயிச்சா கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு புதிய நாமத்தை, ஒருவரும் அறிந்திராத புதிய நாமத்தை, ஒரு வெண்மை கல்லை நான் உனக்கு கொடுத்து நான் உன்னை வரவிக்கிறேன். எதற்கு என்பதை நான் கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏன் எதற்கு இந்த கல்லை குறித்து நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆழமாக இந்த காரியத்தை கொஞ்சம் விளக்கி சொல்லுகிறேன் என்றால் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 5 நிமிடம் ஆனாலும் தயவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனென்று கேட்டால், இந்த கல்லினுடைய சம்பவத்தை இந்த பாடத்தோடு நான் அதை முடித்து அடுத்த பகுதிக்குள்ள இந்த பெர்கமுனுடைய அடுத்த காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். இந்த சரித்திரத்தை நாம் படிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் இந்த எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது என்பதை நம்ம படிக்க போகிறோம். அடுத்ததாக பார்க்கப்படும் பொழுது, வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு இந்த கல் கொடுக்கப்படும். வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகிற ஒரு கம்பெனியில வேலைக்கு சேருகிறார்கள் என்றால் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்படுது அல்லவா? அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு பதிலாக அவர்களுக்கு ஒரு வெண்மை நிற கல்லிலே பெயர் எழுதி கொடுக்கப்படும். நீ இந்த வேலைக்கு தகுதியான உன்னத கம்பெனியில் உன்னை சேர்த்துக் கொண்டேன் என்பதற்கு அடையாளமாக ஒரு விலை உயர்ந்த வெண்மை கல்லை கொடுப்பார்கள். அதை அவன் சந்தோஷமாய் பெற்றுக் கொண்டு வருவான். யாரிடத்துல கொடுத்து விட மாட்டான். அது அவனோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, பெர்கமுல் இருக்கிறவங்க எல்லாம் எப்படியாவது எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலையில எனக்கு அந்த கல் கிடைச்சதுன்னா நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு அடையாளம் என்னன்னா அந்த கல். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த அரசாங்கம் கொடுக்கிற கல்லுக்காக நீ போராடிட்டு நிக்காத. நீ ஏற்கனவே என்னுடைய ராஜ்யத்துல நீ உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்க. ஒரு ஊழியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு சுவிசேஷகனாக, ஒரு போதகனாக நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். தேவ பிள்ளையாக நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமா நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த கல்லுல வச்சா நீ பரலோகம் போக முடியாது. ஆனால் நான் கொடுக்கிற கல் உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்குது. என்ன அப்பாயின்மெண்ட்? தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுக்கு பயந்த குடும்பம் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுடைய ஊழியன் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு அடையாளமாக அந்த கல்லை ஆண்டவர் என்ன பண்ற ரிலேட்டடா காட்டி கொடுக்கிறாரு. உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கிற அந்த கல்லை நம்பி ஓடாத. அந்த கல்லுக்கு பதிலாக என் சமூகத்துக்கு வா, நான் உனக்கு விலையேறப்பட்ட பரலோகத்துல உனக்கு பெயர் எழுதி வச்சிருக்கிறேன். மனிதன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட உன்னதர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக விரைந்தோடி வர வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 5 விதமான கல்லினுடைய காரியங்களை பார்த்தோம். 6வது கல்லின் காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 6வது காரியம் என்னவென்று கேட்டால் அங்கே அந்த பட்டணத்தை பார்க்க வருகிறவர்கள், உள்ள வருகிற பட்டணத்துக்குள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு வெண்மையான கல் கொடுக்கப்படும். ஒரு விலையேறப்பட்ட கல்லிலே பெயர் எழுதி கொடுப்பார்கள். அதுதான் ஒரு தேசத்துக்கு போக வேண்டும், பாஸ்போர்ட் வேணும், விசா வேண்டும் அல்லவா? அந்த விசாவுக்கு அடையாளமா, பாஸ்போர்ட்டுக்கு அடையாளமா அங்கே ஒரு கல் கொடுக்கப்படும். அந்த கல் இருந்தால் அந்த தேசத்தை சுற்றி வரலாம், தேசத்துக்கு போகலாம். அதனால அங்க அந்த பட்டணத்துக்கு என்ன வேணும்? அந்த கல் நமக்கு வேணும், ஒரு பாஸ்போர்ட் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலைவார்கள், போராடுவார்கள். அது அப்படியானால் அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலைகிற அந்த கல்லினுடைய மேன்மையை ஆண்டவர் எதற்கு ஒப்பனையா சொல்லுகிறாருன்னா, நான் உனக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கிறேன், நான் உனக்கு ஒரு ஆவிக்குரிய விசா வச்சிருக்கிறேன். அந்த விசா எதுக்கு தெரியுமா? பரலோகத்துக்குள்ள வருவதற்கு. பரலோகத்துக்குள்ள வர்றதுக்கு நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன். வெண்மை நிற கல், நான் கொடுக்கிற அந்த கல்லை ஜெயித்து வா. மறைவான மன்னாவை கொடுத்து இந்த வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த பெர்கமுவின் காலகட்டத்துல அது அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒட்டி இருந்த அனுபவத்தை ஆவிக்குரிய அனுபவமாய் காட்டி கொடுக்கிறார். ஆவிக்குரிய அனுபவமாய் எங்க போனாலும் உனக்கு அது என்ட்ரி வேணுமா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு, மறந்துடாத. பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு. அந்த என்ட்ரியில நீ ஜெயிக்கணும். ஜெயிச்சவனுக்கு தான் உள்ள வர முடியும், சாதித்தவனுக்கு தான் உள்ள வர முடியும். உலகத்துல தேசத்துக்குள்ள போகணும்னா படிப்பு இருந்தா போயிடலாம், சில சொந்தக்காரங்க இருந்தா உள்ள தேசத்துக்குள்ள போயிடலாம். ஆனா பரலோகத்துக்குள்ள போகணும்னா அவர் கொடுக்கிற அந்த கல் இருந்தால் மாத்திரம் தான் உள்ள போக முடியுங்கிறதுக்கு அடையாளமாக இந்த சத்தியத்தை எழுதி கத்த கொடுத்திருக்கிறார். 7வது காரியத்தை சொல்ல விரும்புறேன். 7வது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மிக முக்கியமான காரியம். 7வது காரியம், திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு முன்னால திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும். என்கேஜ்மெண்ட் சொல்லுவாங்க.
அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அடையாளமா நம்முடைய தமிழ் மரபுப்படி பல இடங்கள்ல மோதிரம் மாற்றுவாங்க. பல பேர் வேதாகமத்தை மாற்றிக்கொள்ளுவார்கள். வேதாகமத்தை மாற்றிக்கொள்வாங்க. சில பேர் வாட்ச் மாத்துவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்ல அடையாளமாக கணவன் மனைவியா இணைக்கப்படுவதற்கு அடையாளமாக வாட்ச் 2 ஆண்கள் கட்டுகிற வாட்ச், பெண் அதை ஜோடியா வாங்கிட்டு வந்து அதை ஜெபம் பண்ணி அந்த வாட்சை 2 பேர் கட்டிக்குவாங்க. கட்டப்படும் பொழுது திருமண உறவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக வேதாகமம் மாற்றுவதும், மோதிரம் மாற்றிக்கொள்வதும், இந்த வாட்ச் மாற்றிக்கொள்வதையும் பெந்தேகோஸ்தே சபையினுடைய வழக்கமாக பல இடங்களிலும் பயன்படுத்தி கொண்டிருக்க இன்றைய காலகட்டத்திலும் அது நடைமுறைக்கு இருக்கிறது. ஆனால் அன்றைய பெர்கமுனுடைய காலத்துல ஒரு குடும்பத்தில் நிச்சயதார்த்தமாகும் என்று சொன்னால் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு அடையாளமாக அங்கே அந்த வெண்மை என்ற கல் இருக்குது பாத்தீங்களா, அவங்களுடைய பெருமை. வெண்மை என்பது அவங்களுடைய பெருமை, அவங்க பெருமையை காட்டுறது, அவங்களோட உயர்ந்த அந்தஸ்தை காட்டுறது தான் அந்த வெண்மை நிற கல். அந்த வெண்மை நிற கல் என்ன பண்ணுவாங்கன்னா என்கேஜ்மெண்ட்ல கொண்டு வந்து அந்த அதாவது அந்த நிச்சயதார்த்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக அந்த கல்லை மாற்றிக் கொள்வார்கள். அந்த கல்லில் பெயர் எழுதுவார்கள். எப்படி மோதிரத்துல பெயர் எழுதுறோமோ அதுபோல அந்த கல்லை அந்த திருமண நிச்சயத்துல மாற்றிக்கொள்வார்கள். அப்போ அந்த திருமண நிச்சயதத்துல அந்த வெள்ளை நிற கல், வெண்மையான கல், அந்த பெருமைக்குரிய கல்லை மாற்றிக்கொள்வதில் அதுதான் அந்த நிச்சயதத்தினுடைய ஹைலைட்டா இருக்கும். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அதை நீ நிச்சயதத்தை நீ போய் பாக்குறீல்ல, அது உங்களுடைய வழக்கமா வச்சிருக்கிறீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்லு, அந்த கல்லுக்கு இணையா நான் ஒரு வெள்ளை கல்லை கொடுக்கிறேன். அது உலகத்தை ஜெயித்து வா. அது உனக்கு திருமணத்துல இணையறதுக்கு அடையாளமா கொடுக்கப்படுகிற கல், நீ பரலோகத்திற்கு வருவதற்கு அடையாளமாக நான் உனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கல்லாய் நான் கொடுக்கிறேன். பரலோகத்துல ஒரு கல்யாணம் இருக்கு, புரியுதுங்களா? அது பெரிய சப்ஜெக்ட். ஆண்டவருடைய கல்யாணம் நடக்குது, நடக்க போகிறது. அதனாலதான் சபைக்கு மணவாட்டியின் பேர் வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, மணவாளன். மணவாளன் ஆகிய இயேசு, மணவாட்டி ஆகிய சபைன்னு இருக்குது. அந்த பெண்ணுக்கு இணையாய் சபையை கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீக்கு இணையாக சபையை சொல்லுகிறார். கவனிங்க. அப்ப இந்த சபையும் ஆண்டவரும் திருமணத்துல இணைக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குது. இந்த என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குது. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அடையாளமா இந்த உலகத்துல கொடுக்கிற கல்லு மாதிரி நான் பரலோகத்துல உனக்கு ஒரு கல்லு வச்சிருக்கிறேன். பரலோகத்துல ஒரு கல், ஆவிக்குரிய கல், இந்த என்கேஜ்மெண்ட் கல், நிச்சயதார்த்தத்துக்கு அடையாளமாய் கொடுக்கப்படுகிற வெண்மை கல்லுடைய உடன்படிக்கை. அது உடன்படிக்கை. நீ நிச்சயமா வந்துருவ, நீ நிச்சயமா நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் அடையாளம் தான் அந்த வெண்மை கல். 8வது காரியம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, வெள்ளைக்கல் எதுக்கு தெரியுமா கொடுக்கப்படும்? 8வது காரியம், ராஜாக்கள், உயர்ந்த ராஜாக்கள், அரச பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விருந்து வைப்பாங்க. அந்த அரச பதவி விருந்துல சாதாரணமா யாரும் கலந்துக்க முடியாது. விஐபி, விவிஐபின்னு சொல்லுவாங்க அல்லவா, உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த ராஜ விருந்துல பங்கெடுக்க முடியும். அந்த ராஜ விருந்துல அவங்க பங்கெடுக்க முடியும். ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுப்பாங்க. அதுல கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு எப்படி இன்விடேஷன் கொடுப்பாங்க? உயர்ந்த வெள்ளைக்கல்லை, பெர்கமுன் காலத்துல அந்த வெள்ளைக்கல் தான் அவங்களுடைய பெருமை, அவங்களுடைய அடையாளம், அவங்களுடைய எல்லாமே. அந்த வெண்மைக்கல்லை என்ன பண்ணுவாங்கன்னா அதுல ஒரு பெயர் எழுதி, இந்த நாளில் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் வீட்டிலே போய் ஒரு அழைப்பை கொடுத்து விட்டு வரும் பொழுது அந்த வெண்மை நிற கல்லை வைத்துக்கொண்டு அவர்கள் அங்கே உள்ளே அரச குடும்பத்தில் நடக்கிற ராஜ உபசரிப்பு, நடக்கிற ராஜ விருந்துல உபசரிப்புல கலந்து கொள்றதுக்கு உள்ள போகணும்னா அந்த விலை உயர்ந்த வெண்மைக்கல் இல்லைன்னா உள்ள போக முடியாது. அது பெர்கமு சபையின் காலத்தில் இருந்த நடைமுறையில் இருந்த வழக்கம். நடைமுறையில் நான் இப்ப சொன்ன 8 காரியமும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நடைமுறையில் இருந்தது. சரித்திரத்தை படிச்சு பாருங்க, அங்க போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அதனாலதான் பெர்கமு பட்டணத்துல வெண்மையான காரியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. வெண்மை கல்லுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற அவங்க வழக்கம் என்னன்னா, அந்த வெள்ளை கல் இருந்ததுன்னா நான் ராஜாவினுடைய பந்தியில போய் பங்கெடுக்கிற விருந்துல போறதுக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் இந்த கல் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. பெருமை அடையாளமா சொல்லுவாங்க. மத்தவங்களுக்கு யாருக்கும் கிடைக்காது. ஆனா ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய அர்த்தத்தை கர்த்தர் சொல்றாரு. ஒரு வெட்டிங் செர்மனி பரலோகத்துல இருக்கு.
அந்த பரலோகத்துல மணவாட்டியாம் சபையை மணவாளனாம் இயேசு இணைத்துக் கொள்ளுகிற ஆவியானவருடைய கல்யாணம் இருக்கிறது. ஆண்டவருடைய கல்யாணம் இருக்கிறது. அந்த கல்யாணத்துல பங்கெடுப்பதற்கு, அந்த கல்யாணத்துக்குள் வருவதற்கு, அந்த கல்யாண விருந்தில் சேர்ந்து கொள்வதற்கு சாதாரணமா யாராலையும் உள்ள வர முடியாது. இந்த உலகத்துல பட்டணத்துல எப்படி ஒரு கல்யாணத்துக்கு ராஜ விருந்து போறதுக்கு ஒரு கல் இருந்தால், வெண்மை கல் இருந்தால் உள்ள போக முடியும், ஒரு சட்டம் இருக்கிறதோ, அதுபோல நானும் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன். உடன்படிக்கை பண்ணின பார்த்தீங்கன்னா ஒரு கல், அந்த கல்லோடு சேர்ந்து இன்னும் உனக்கு அந்த பரலோகத்துக்குள் வருவதற்கு, பரலோக ராஜ்யத்துக்குள் வருவதற்கு ஒரு கல் கொடுக்கப்படும். அந்த கல்லை பெற்றுக்கொள். அந்த கல்லை நீ பெற்றுக்கொண்டால் நீ பரலோகத்துக்கு வந்து விடலாம். அந்த கல்லை நீ பெற்றுக்கொண்டால் பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் சிங்காசனத்தை பார்க்கலாம், குமாரனை பார்க்கலாம், பரிசுத்தாவியானவரை பார்க்கலாம், ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ பார்க்கலாம். அதுதான் சொல்லப்படுகிற கர்த்தர் நாமத்திற்கு வேண்டாங்க. அந்த கல்யாண விருந்து ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன், ஸ்பெஷல் இன்விடேஷன், ஸ்பெஷல் இன்விடேஷன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், பெர்கமு சபைக்கு உனக்கு ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் வச்சிருக்கிறேன். இந்த உலகத்தை ஜெயித்து வா, விக்கிரகத்தின் வல்லமைகளுக்கு ஜெயித்து வா, வேசித்தனத்துக்கு ஜெயித்து வா, கள்ள உபதேசத்துக்கு ஜெயித்து வா, வலு சர்ப்பத்தின் வல்லமைகளுக்கு ஜெயித்து வா. பெர்கமுனுடைய அந்த 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 தந்திரமான சத்தியம், சத்தியம் என்கிற பேரில் வந்த விக்கிரக கிரியைகளிலிருந்து விலகி வா. நீங்கள் விலகி வந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்துல ஒரு கல் உங்களுக்காக கொடுக்கப்படும். இந்த கல்லை பெற்றுக்கொண்டால் விடுதலையாவாய், போஷிக்கப்படுவாய். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நியாயத்தீர்ப்பில் நீ நியாயந்தீர்க்கப்பட்டு நீ ஜெயிக்கப்படுவாய். நான்காவது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ யூ ஆர் த சாம்பியன் என்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி நீ சாம்பியன் ஆவாய். ஐந்தாவது சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆறாவதாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆறாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உனக்கு உள்ளே வருவதற்கு நான் உனக்கு ஒரு பாஸ்போர்ட் விசாவை போல நான் உனக்கு உள்ளே வருவதற்கு ஒரு அனுமதி சீட்டை நான் கொடுக்கிறேன். பரலோகம் வருவதற்கு ஒரு என்ட்ரி பாஸ் நான் கொடுக்கிறேன். ஏழாவது, பரலோகத்துக்கு வருவதற்கு உன்னை உடன்படிக்கை பண்ணுகிறேன். எட்டாவதாக, உடன்படிக்கப்பட்ட உன்னை அந்த திருமணத்தில் நான் இணைத்துக் கொள்ளுகிறேன். அங்கே சந்தோஷம் உண்டு, அங்கே மகிழ்ச்சி உண்டு. விலையேற பெற்ற விருந்திலே பங்கெடுப்பதற்குத்தான் இந்த பூமியிலே பாடுகள், நிந்தைகள், கஷ்டங்கள். அதனாலதான் சொல்றாங்க, நான் எல்லாத்தையும் பூமியிலேயே அனுபவிச்சுக்கிறேன், எனக்கு அங்க வேண்டான்னு சொல்றாங்க. சத்தியம் அப்படித்தான் இருக்குது. பரலோகமே பூமி தான், இங்கதான் நமக்கு அனுபவிக்க கொடுப்போம், இங்கேயே அனுபவிப்பான்னு சொல்றாங்க. அப்படி அல்ல சத்தியம். அங்க வா, ஜெயித்து வா. உன்னை சுத்தி இருக்கிற எல்லாவற்றையும் நீ ஜெயித்து வா. இந்த 8 விதமான ஆசீர்வாதங்களையும், உலகம் கொடுக்கிற 8 விதமான ஆசீர்வாதத்தை விட நிரந்தரமான மகிமையான பரலோகத்துக்கு வருவதற்கான அடையாளத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று இந்த பெர்கமுவுக்கு சொல்லி கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். இறுதியாக நான் சொல்லி முடிக்கிறேன். என்னவென்று கேட்டால், இந்த கல் எதற்கு அடையாளம் என்றால், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ எதற்கும் பயப்படாது, எதற்கும் பயப்படாது, எதற்கும் பயப்படாத. நான் சொல்றேன், நான் உன்னோட இருக்கேன், எதற்கும் பயப்படாது. நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன், உன் குடும்பத்தை பாதுகாத்துக்கிறேன், உன் ஊழியத்தை பாதுகாத்துக்கிறேன், உன் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதுகாக்கிறேன். என் செக்யூர்ல, என் கட்டுப்பாட்டுக்கள் நான் உன்னை வச்சுக்கிறேங்கிற அடையாளம் தான் அந்த வெண்மை நிற கல். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு விஷயம், கண்களை மூடி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னை கைவிடாத மாட்டேன், என்ன நிந்தை வந்தாலும் என்னை கைவிடாது ஆண்டவரே. இந்த உலகத்தில் நான் சாதிக்க பிறந்திருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் மேல் என்பதுதான் இந்த பெர்கமு உலகத்தை காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் உலகம் உள்ள வந்துருச்சு. அதனாலதான் என்ன பண்றான்னா, ஆவிக்குரிய காரியத்துல என்ன சொல்லிட்டே இருப்பாங்கப்பா, நமக்கு நடக்காதுப்பா, பரலோகமாக நமக்கு வாய்ப்பு இல்லை, போகுமான்னு தெரியாதுப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போறோம் இது எப்படி சாத்தியம், அவர்களை இதை ஜெயிக்க முடியாதபடி எப்படி அதை நெருக்கணும் என்பதை நம்ம பார்க்க போறோம். நம்முடைய கண்கள் திறக்கப்படும். அவனுடைய மாம்சக்கிரிகளை கர்த்தர் உடைத்தார். நாமும் மாம்சக்கிரிகளை உடைத்து உலக ஆசைகளை சுத்தம் நல்ல ஆண்டவரே,
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்துக்காய் நன்றி. எங்களோடு பேசின நல்ல வேத தியானத்துக்காய் நன்றி. உலகம் கொடுக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நிரந்தரம் இல்லாத காரியங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், நிரந்தரம் இல்லாத உலகம் அழிந்து போகிற பொருட்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், அழிந்து கொண்டிருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் மேன்மைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் தன் பக்கம் திருப்பும்படியாக, பரலோகத்துக்கு நேராய் திருப்பும்படியாக, சத்தியத்துக்கு நேராய் திருப்பும்படியாக, பரிசுத்தத்துக்கு நேராய் திருப்பும்படியாக, ஆராதனைக்கு நேராய் திருப்பும்படியாக, அர்ப்பணிப்புக்கு நேராய் திருப்பும்படியாக இந்த சத்தம் இதற்கு சங்கமம் வானொலி மூலமாக, ஆண்டவர் வலைதளத்தின் மூலமாக ஆண்டவரே இந்த சத்தம் தொனிக்கப்படுகிறது. எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த குடும்பங்கள் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்கள் மனம் திரும்புவார்களாக, அவர்கள் மனம் திரும்புவார்களாக. உலகத்தினுடைய கிரியைகளுக்கு ஒத்து போகாதபடி சர்வ வல்லவருடைய சித்தத்துக்கு தங்களை விட்டுக் கொடுக்கிற ஒரு கூட்டமாய் எழுமட்டும் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை இனியும் கேட்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த சங்கமம் ஊழியம் வளரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறவரோட குடும்பங்கள், நம்முடைய பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நிச்சயம் உண்டு, எங்களுக்கு ஒரு உடன்படிக்கையின் ஒரு கல் உண்டு. எங்களுக்கு ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை அந்த கல்யாணத்தில் நாங்கள் பங்கெடுத்து நானும் ஒரு பங்காளனாய் இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு கல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த நிச்சயத்தோடு கூட சந்தோஷமாய் நாங்கள் உடைய சமூகத்தில் நிற்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆளுகை செய்யும். துதிகான மகிமையாவற்றும் நீரை எடுத்துக்கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.